அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். அவளோட வேர்க்கடலை சேர்த்து சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூடவே கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. முந்திரி செவக்க வறுபட்டு வரட்டும், அதே மாதிரி திராட்சையும் உப்பி வறுபட்டு வரணும். அது வரைக்கும் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நெய்யில் எல்லாமே வறுபட்டு வந்தாச்சு. இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அந்த நெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம அவல் சேர்க்க போகிறோம். ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் அவல். 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லேசான அவல், திக்கான அவல் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் லேசான அவல் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடாயில் ஆல்ரெடி கொஞ்சம் நெய் இருந்தது, அதிலே போட்டு அவல் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்டார் அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ளே பாருங்கள், இங்கே நம்ம வறுத்த முந்திரி திராட்சையும் கப்பில் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த அவல் நெய்யிலே ரோஸ்ட் ஆகி விடட்டும். நெய் மணத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். கையில் ஒரு அவல் எடுத்து நீங்கள் உடச்சிங்கன்னா உடைக்க வரணும், அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம வறுத்த அவலை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான். ஃபஸ்ட்டு அந்த நெய்யில் அவலை வறுத்துட்டா போதும். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் தான். வேர்க்கடலை லேசாக வெடிக்கிற சத்தம் கேட்கும். அதே மாதிரி இந்த அளவுக்கு செவக்க வறுபட்டு வரும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இதில் நம்ம பாதாம் சேர்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி அவல் வேர்க்கடலை தான் மெயின் இன்க்ரீடியண்ட். இதோட தேங்காய் சேர்க்குறது மெயின். இந்த நட்ஸ் எல்லாம் நானே தான் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். இதெல்லாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இது மூலமாக நம்ம தரும்போது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கட்டுமே, நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சமாக பாதாமை போட்டு ரோஸ்டார் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ அதே கடாயிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே போட்டுட்டு ரெண்டையுமே இதே மாதிரி வறுத்ததை தனியாக ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலையை நல்லா ரோஸ்டார் அளவுக்குலாம் வறுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வறுத்தாலே போதும். இப்போ வறுத்ததையும் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காயை சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காயை சேர்த்துட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். கடாய் சூட்டிலே 1 நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டில் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அந்த தேங்காயோட அந்த ஈரப்பதம் போகணும், கலரும் லேசாக மாறி வரும். அது வரைக்கும் வறுபடணுங்கிறதுனால ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே அதை சூட்லேயே வச்சுருங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்தது எல்லாமே ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டியை இடிச்சிட்டு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. திக்கான பாகாக தான் நம்ம விட்டு இந்த ரெசிபியை பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். திக்காக தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி கருப்பட்டி போட்டு பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வெல்லத்தை இதே மாதிரி நீங்கள் வெல்லத்தை பாகா ரெடி பண்ணி அதில் விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். கருப்பட்டி கொஞ்சம் ஹெல்த்திங்கிறதுனால நான் கருப்பட்டி போட்டு பண்ணுறேன். இந்த அளவுக்கு கருப்பட்டி கரைஞ்சி திக்கான கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே இங்கே அரைக்கிறதுக்கு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பிஸ்தாவை சேர்த்தாச்சு. கூடவே நம்ம வறுத்து வச்ச பாதாம், வறுத்த வேர்க்கடலையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சா பொட்டுக்கடலை அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 4ஐயும் மட்டும் நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணணும். லேசாக அந்த ஒரு குறகுறப்பு இருக்கணும். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா நம்ம அவல் சேர்த்துக்க போகிறோம். நம்ம அவல் நல்லா நெய்யிலே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த அவலை உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் மணத்துக்காகவும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ரொம்ப நம்ம ஃபைனாக அரைக்கலை. லேசாக அந்த ஒரு சின்ன ரவை பதம் வந்திருக்குல்ல, இதுதான் கரெக்டான பக்குவம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல், பிஸ்தா, பாதாம், முந்திரி, திராட்சை, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாமே போட்டு அவலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து ஒரு அருமையான லட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடியை உள்ளே சேர்த்தாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அதையும் ஆட் பண்ணிடலாம்.
கருப்பட்டியில் டஸ்டெல்லாம் இருக்கும், ஃபில்டர் பண்ணிவிட்டு திக்கான கருப்பட்டி பாகை வச்சுருக்கோம். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட கருப்பட்டி பாகு பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாலும் எனக்கு சரியாக தான் இருக்கும். வேணுங்கிறவங்க உங்களுக்கு பாகு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கருப்பட்டியை கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகாக்கிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சியை மேட்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள், கரெக்டாக நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு இந்த கருப்பட்டி பாகு எனக்கு சரியாக இருந்திருக்கு. உருட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேணும்னா கையில் துளி நெய்யை தடவிட்டு நீங்கள் உருட்டிக்கோங்க. நாங்கள் எதுவுமே உருட்டலை, கையில் அப்ளை பண்ணாமலே எங்களுக்கு உருட்ட வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து கையில் உருட்டிங்கனாலே அழகாக நம்மளோட லட்டு வந்து ரெடி ஆகிடும். ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லட்டு, அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃபைபர் ரிச் லட்டும் கூட. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹெல்த்தி லட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போது இந்த லட்டுவை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு தரலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமும் நீங்கள் பண்ணி தரலாம். தேங்காய் போட்டு பண்ணனால நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த லட்டுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.